Hi friends, welcome to Fast Cook Furious Chef channel. So chicken biryani குயிக்காக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நெய், தேங்காய் எண்ணெய், ஹோல் ஸ்பைசஸ், வெங்காயம் தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்துட்டே இருக்கும்போது இதில் நம்ம ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம். அதுதான் வந்துட்டு ரொம்ப டேஸ்டி கொடுக்க போகுது இந்த பிரியாணிக்கு. ஸோ அதுக்கு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்புறம் சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. நார்மலாக வந்துட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள், பெப்பர் தூள், கரம் மசாலா போட்டு எல்லாம் மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, உங்களுக்கு தேவையான காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நல்லா தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் வேணும். நல்லா ஒரு 100 கிராம் எடுத்து கூட ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த எவ்வளோ கிலோ பிரியாணி சேர்ப்புறீங்களோ அதை பொறுத்து. அப்புறம் இந்த ஸ்டேஜில் தக்காளி, அப்புறம் தனியாக கொத்தமல்லி, புதினாவை வந்து கட் பண்ணி போட்டு இது கூட தயிரும் சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கிட்டே இருக்கட்டும். பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அதிலே நம்ம ஆல்ரெடி வந்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துருக்கோம், அரைச்சி சேர்த்துருக்கோம். ஸோ அதுவே வந்து நமக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ இதில் தேவையான அளவு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சது அதில் ஊற்றிக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கி அந்த பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம மேரினேட் பண்ணியிருக்க சிக்கனையும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு 5 மினிட்ஸ் அது வதங்கினாலே போதும். பேலன்ஸு நம்ம 1 kg பிரியாணி பண்ண போகிறேன், 1 kg சிக்கனு. ஸோ அதனால் வந்துட்டு எவ்வளோ நீங்கள் பண்ணுறீங்களோ அதுக்கு ஈக்குவலான சிக்கன் எடுத்துக்கோங்க. இல்லை அதை கூட ஜாஸ்தியாகவே எடுத்துக்கோங்க, இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ரைஸ் இது நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் நல்லா வதங்கட்டும். நீங்கள் மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பானையில் தண்ணி வச்சு அதை கொதிச்சுட்டு நம்ம வந்துட்டு இப்போ தனித்தனியாக தான் ஆட் பண்ண போகிறோம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம மேரினேட் பண்ணியிருக்கிறதுலேயே மிளகா எல்லா ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருப்போம். இப்போ பிரியாணி மசாலாவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி மசாலா ஆட் பண்ணுறதுனாலும் ஓகே. நீங்கள் இல்லைன்னா வந்துட்டு வீட்டிலேயே ஏலக்காய், கிராம்பு, பட்டை இதெல்லாம் சேர்த்து அரைச்சி அதை ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணாலும் ஓகே. அதுவும் சூப்பராக தான் இருக்கும். நல்ல டேஸ்ட்டு, அத்தன்டிக் அந்த முஸ்லீம் பிரியாணி டேஸ்ட் எல்லாம் வரும். ஸோ இது வந்துட்டு நீங்கள் நார்மல் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிட்டாலும் ஓகே தான். நல்லா ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கிடுங்க. இது வதங்கிட்டே இருக்கட்டும். வதங்கிட்டே இருக்கும்போது நம்ம ஒரு பானையில் தண்ணி வச்சு ஆல்ரெடி நான் 1/2 hour வந்துட்டு சீரக சம்பா ரைஸை ஊற வச்சுருக்கேன். ஸோ ஊற வச்ச ரைஸையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் எக்ஸ்ட்ரா வந்துட்டு இதில் வந்துட்டு கலர் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக நான் காஷ்மீரி சில்லி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இப்போது ரைஸ் நல்லா அது அந்த தண்ணி கொதிச்சக்கப்புறமா அதில் கிராம்பு, அப்புறம் புதினா இதெல்லாம் போட்டு நம்ம எடுத்து வச்ச இந்த ரைஸையும் போட்டு இது பண்ணிடுங்க. நல்லா அது வந்து ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே ரைத்தா பண்ணுறதுக்காக நான் ஆனியன் கட் பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாக கட் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் பொறுமையாகவே கட் பண்ணுங்கள். ஸோ கட் பண்ணிவிட்டு அதில் தயிர் ஊற்றி உப்பு போட்டு இதில் வந்துட்டு பொமக்ரேனட் போட்டால் கூட நல்லாயிருக்கும். மாதுளம்பழம் அந்த இது இருக்குது இல்லைங்க, முத்துக்கள், அது போட்டாலும் நல்லாயிருக்கும். ப்ளஸ் கேரட் வெட்டி போட்டாலும் இன்னும் சூப்பராக இருக்கும் ரைத்தா. நான் வந்துட்டு இன்றைக்கி சிம்பிளாக பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா இந்த ஸ்டேஜில் ஒரு கொதி வந்தக்கப்புறமா அதை இந்த மாதிரி ஒரு இதில் வடித்து எடுத்துக்கோங்க. இப்போது எல்லாம் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம தம்மு போட போகிறோம். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் லெமன் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. லெமனு, சால்ட்டு எல்லாமே அந்த தண்ணியிலே டேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். மேலே நல்லா வெயிட் வச்சுருங்க. நான் இன்றைக்கி பானையில் தண்ணி வச்சு அதுக்குள்ளே கல் வச்சுருக்கேன். ஸோ லாஸ்ட்டாக ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.